சென்ற கதையில் நான் ஒரு நண்பரை அழைத்து வந்தேன். அவர் கதைகளை நமக்கு கூறினார், அளவலாவினோம். இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசிரியர் வந்திருக்கிறார். அவரேதான். அதாவது சென்ற கதையில் நமக்கு விருந்தளித்த அந்த நண்பரே இப்பொழுது மீண்டும் இங்கே வந்திருக்கிறார். அவர்தான் ஆஸ்கர் வைல்டு. அவருடைய கதைகள் பிரமிக்கத்தக்கவையாக இருக்கின்றன. பெரிய அதிர்ச்சியூட்டும் சம்பவங்களோ எதிர்பாராத திருப்பங்களோ அப்படியெல்லாம் அவர் கதையிலே ஒன்றுமில்லை. அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பழகுகின்ற பாத்திரங்கள், நிகழ்கின்ற சம்பவங்கள், இவற்றை வைத்துக்கொண்டு இவ்வளவு சிறப்பாக ஒன்று படைக்க முடியுமா என்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், ஒரு பெரிய நகரம் என்றால் ஒரு பாரிஸ் போலவோ ஒரு லண்டன் போலவோ வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த நகரத்தின் நாற்சந்தியிலே ஒரு பெரும் சிலை, பெரிய சிலை. அந்த சிலையை பார்ப்பதே அப்படி அண்ணாந்து பார்க்கத்தான் முடியுமே தவிர சாதாரணமாக நம் கண்களுக்குள் அது தலை புலப்படாது. அப்படிப்பட்ட ஒரு கதை. அதை ஹாப்பி பிரின்ஸ் என்று அழைக்கிறார்கள். அந்த வழியாக சில பறவைகள் அப்போது பறந்து வந்தன. அவைகளின் நோக்கம் நைல் நதி மீது அப்படியே பறந்து சென்று ஈஜிப்ட் சென்று அங்கு சுற்றி திரிந்து கழித்து வர வேண்டும் என்ற எண்ணத்தில் வலசை வருவோமே அதுபோல இருக்கும் போலும் அந்த பறவைகள் வந்தன. அதில் ஒரு பறவை நம்ம கொக்கு என்றோ இல்லை குருவி என்றோ வைத்துக் கொள்ளலாம். குருவி என்றால் நமக்கு மிகச் சிறியது, கொக்கு என்று வைத்துக் கொள்ளலாம் வேண்டுமானால். அந்த பறவை பறந்து வந்து நண்பர்களை பார்த்து, நான் இங்கே கொன்று இளைப்பாறி வருகிறேன், நீங்களெல்லாம் முன்னே செல்லுங்கள் என்றது. அந்த பறவைகளும் சரி, இளைப்பாறி விட்டு வா என்று சொல்லிவிட்டு கிளம்பின. இந்த பறவை நேராக வந்து ஹாப்பி பிரின்ஸ் சிலையின் காலடியிலே வந்து அமர்ந்தது. அந்த இடம் அதற்கு மிகவும் பிடித்து போயிற்று. நிழலாகவும் இருந்தது, நல்ல காற்றோட்டமாகவும் இருந்தது, அப்படி படுத்துக்கொள்வதற்கு வசதியாகவும் இருந்ததனாலே அந்த இடம் அந்த பறவைக்கு பிடித்து போயிற்று. வந்த களைப்பு சற்று கண்ணையறலாம் என்று கண்ணை மூடியது. டாக் என்று ஒரு நீர்த்துளி அதன் மீது வந்து விழுந்தது. என்ன இது? இன்றைக்கு மழை ஏதும் இல்லை, மழை மேகங்களும் இல்லை, மேகம் வெறிச்சோடி இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது, எந்த மேகக்கூட்டங்களும் அங்கே இல்லை. எப்படி ஒரு சொட்டு நீர் நம் மேலே வந்து விழுந்தது என்று யோசித்துவிட்டு சரிதான் ஏதோ என்று படுத்து விட்டது. மறுபடியும் மீண்டும் அதன் மீது டோக் ஒரு நீர் துளி வந்து விழுந்தது. அப்படியே நிமிர்ந்து பார்த்தது பறவை. நிமிர்ந்து பார்த்தால் அந்த சிலையின் கண்களிலே தண்ணீர் குளம் போல தேங்கி இருக்கிறது. அந்த கண்ணீர் தான் தண்ணீராக இது மேலே வந்து விழுந்தது. இது ஏன் இந்த சிலை இப்படி அழுகிறது என்று ஆச்சரியத்துடன் சிலையை பார்த்து, நீங்கள் யார், ஏன் இப்படி அழுகிறீர்கள் என்று கேட்டது. அதற்கு அந்த சிலை சொன்னது, நான் உயிரோடு இருந்த காலத்தில் இந்த நாட்டின் இளவரசனாக இருந்தேன். நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. என் நிலைக்கு ஏற்ப நான் மிக்க மகிழ்ச்சியாயிருந்தேன். ஆனால் எங்கள் அரண்மனையொட்டி ஒரு பெரிய மதில் சுவர் இருந்தது. அது எதற்காக இவ்வளவு பெரிய மதில் சுவரை கட்டினார்கள் என்பது புரியாது. அந்த மதில் சுவரை தாண்டி நாங்கள் போனதும் இல்லை. அங்கே நண்பர்களோடு விளையாடுவேன், கொள்ளுவேன். ஒரு நல்ல அரசகுமாரனாக, மகிழ்ச்சி மிக்க அரசகுமாரனாக, வீரமிக்க மகிழ்ச்சி அரசகுமாரனாக நான் வளர்ந்து வந்தேன். நான் இறந்ததற்கு பிறகு எல்லோருமாக சேர்ந்து எனக்கென்று ஒரு பெரிய சிலையை செய்து அந்த சிலையை இந்த இடத்திலே நிறுவினார்கள். அந்த சிலை என்ன சாதாரண சிலையா? உடல் முழுதும் தங்க சிறகுகளால் வடிக்கப்பட்டு போர்த்தப்பட்டு இருந்தது. உடைவாளிலே வைரங்கள், கண்களிலும் 2 வைரங்கள். ஆக அது ஒரு மாபெரும் அதிசயத்தக்க சிலையாக அங்கே அமர்ந்திருந்தது. என்னை அப்படி அமர்த்தி விட்டார்கள். நான் இங்கே மேலே வந்து உயரத்திலிருந்து சுற்றி பார்க்கிற பொழுதுதான்
நான் அன்று பார்த்த உலகம் வேறு, நான் இப்பொழுது இங்கே பார்க்கிற உலகம் வேறு என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதன் கண்களிலே துக்கமும் துயரமும் வேதனையும் அதன் கண்களுக்கு அப்பட்டமாக தெரிந்தன. இப்படியா இந்த உலகம் இருக்கிறது, இப்படியா மக்கள் வாழ்கிறார்கள் என்று நான் நொந்து போனேன். அவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் எப்படி உதவி செய்வேன்? இதோ என் கால்கள் இந்த மேடையிலே பிணைக்கப்பட்டிருக்கின்றன, என் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன, நான் என்ன செய்ய முடியும் என்று அது புலம்பியது. அந்த பறவை, என்னால் உனக்கு என்ன செய்ய இயலுமோ அந்த உதவியை நான் செய்கிறேன் என்று. அப்படியானால் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இங்கிருந்து நான் நேரே பார்க்கிறேன், அங்கே ஒரு குடிசை, அந்த குடிசையிலே ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு அப்பால் சற்று தள்ளி ஒரு குழந்தை அல்ல, பையன் படுத்திருக்கிறான். அதை பார்த்ததற்கு பிறகு நான் மிகவும் சோர்வுற்று போனேன். மனம் வேதனையால் தகித்தது. அந்த பெண் ஒரு தையல் வேலை செய்பவள். அவள் கையிலே விலை உயர்ந்த ஒரு ஆடை இருக்கிறது. அந்த ஆடைக்கு அழகிய பூக்களை போட்டு எம்ப்ராய்டரி ஒர்க் என்று சொல்லுவோமே, அதை அவள் செய்து கொண்டிருக்கிறாள். அருகிலே படுத்திருக்கிற அவளது பையனுக்கு காய்ச்சல் மிக அதிகமாக இருக்கிறது. அவனுக்கு பெரித்த ஆசை, எனக்கு கொஞ்சம் ஆரஞ்சு சாறு கொடுங்கள், ஆரஞ்சு சாறு கொடுங்கள் என்று அவன் கேட்கிறான், அழுகிறான். அந்த பெண் வீட்டில் அப்போது பணம் இல்லை, தண்ணீரை தவிர வேறு எதுவும் இல்லை. அவள் மயங்குகிறாள். மகன் இப்படி கலங்குகிறானே, கேட்கிறானே, அவனை தேற்றுவதற்கு எனக்கு ஒரு வழியும் தெரியவில்லையே, நான் அவ்வளவு கையிலே ஒன்றுமில்லாதவளாக இருக்கிறேனே என்று அவள் மிகவும் கண்ணீர் வடித்தாள். அந்த பையனின் காய்ச்சலையும் இந்த பெண்ணின் கண்ணீரையும் நமது ஹாப்பி பிரின்ஸ் தனது உயரத்தில் இருந்து பார்க்கிறார். எப்படியாவது அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று ஆசை தோன்றிவிட்டது. அந்த பறவையை கூப்பிட்டு, அம்மா தோபார், அங்கே இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், அந்த பெண்ணுக்கு குழந்தைக்காக எதுவும் வாங்கி கொடுக்க கூட கையிலே காசு இல்லை, நான் ஒன்று தருகிறேன், அதை எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் வீட்டிலே வைத்து விட்டு விடு, அதை வைத்து அவர்கள் நிம்மதியாக பிழைக்க முடியும் என்றது. என்ன என்கிற இது என்ன, என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் இங்கே நைல் நதி கரையிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எல்லோரும் விரைவிலே எகிப்துக்கு புறப்பட்டு விடுவார்கள், அதனால் நான் அங்கே போக முடியுமா என்று சற்றே திகைக்கிறது அந்த பறவை. பார், அந்த பரிதாபத்தை பார், அவர்களது இரக்கத்திற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டாமா, அவர்கள் அதிலிருந்து கொஞ்சமாவது மீள வேண்டாமா என்றெல்லாம் அதை சொல்லி தேற்றி அதை உருவாக்கி சரி போகிறேன் என்றது. உடனே அது என்ன சொன்னது, தன் வாளிலே மிக அழகிய வைரம் ஒன்று பதிக்கப்பட்டிருக்கிறது, இடுப்பிலே சுற்றப்பட்டிருக்கிற வாழ், அந்த வைரத்தை எடுத்துக்கொண்டு போய் அவர்கள்கிட்டம் கொடுத்து விட்டு வந்துவிடு என்று சொல்கிறார் நமது இளவரசர். சரி என்று கேட்டுவிட்டு அந்த பறவையும் அந்த வைரத்தை பெற்றுக்கொண்டு பறந்து செல்கிறது. வழியெல்லாம் மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், வெள்ளை கற்களிலே வடித்த சிலைகளாக பறவைகள், தேவதைகள், அவற்றையெல்லாம் பார்த்து கொண்டே அது செல்கிறது. போகிற வழியிலே ஒரு மாடம், அந்த மாடத்திலே ஒரு அழகிய பெண் இருக்கிறாள். அவள் அருகிலே அவளது காதலன் இருக்கிறான். அவரிடம் அவள் கூறுகிறாள், இதோ நமக்கு திருமண நேரம் வந்துவிட்டது, எனக்கு திருமணத்திற்காக ஒரு ஆடையை தைக்க ஒரு பெண்ணிடம் கொடுத்திருக்கிறேன், அது விரைவிலே வந்துவிடும், அந்த ஆடையை நான் மிக ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், அது வந்துவிடும், அந்த ஆடைக்கு நான் காத்திருக்கிறேன் என்று அவள் சொன்னாள். இதை காதிலே கேட்டுக்கொண்டே பறவையும் பறந்து சென்றது. இன்னும் சற்று தூரம் சென்றது. ஜூஸ் என்று சொல்லுவார்களே, அவர்களெல்லாம் அங்கே உட்கார்ந்து விலை பேசி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பணம் சம்பாதிப்பதிலே மிகவும் குறிக்கோளானவர்கள். அந்த பரிமாற்றங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு அந்த பறவை அந்த குடிசைக்குள்ளே போகிறது. அந்த வைரத்தை எடுத்து அந்த மேஜையில், இவள் தைக்கும் பொழுது கைகளில் அணிந்து கொள்ளக்கூடிய சிறிய உரை இருக்குமே, ஊசி குத்திவிடாமல் இருப்பதற்காக, அந்த உரை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பக்கத்திலே இந்த வைரக்கல்லை வைத்துவிட்டு சுற்றுமுற்றும் அப்படி பறக்கிறது.
பையன் காய்ச்சலில் படுத்து முணங்குகிறான். அது நேராக அந்த பையனுக்கு மேலே சென்று படபட படபட படபடவென்று இறைத்து கொண்டு அவனை சுற்றி 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 பறக்கிறது. அந்த காற்று அவன் மேல் படப்பட அவன் ஒரு நிம்மதி அடைகிறான், ஒரு மகிழ்ச்சி அடைகிறான். அதை பார்த்துவிட்டு நேராக திரும்பி சென்று நமது இளவரசரை வந்து சேர்கிறது. என்ன கொடுத்து விட்டாயா? ஆம், கொடுத்து விட்டேன். ஆனாலும் பாவம், அந்த பெண்ணும் பாவம். அந்த பையன் சற்று கூட காற்று வராத இடத்துல படுத்து கிடந்தான். நான் அவன் மேலே சற்று சற்று சிறகுகளை அடித்து பறந்தேன். அந்த காற்று அவனுக்கு இதமாக இருந்தது, மகிழ்ச்சியாக படுத்திருந்தான், நிம்மதியாக இருந்தான் என்றெல்லாம் அந்த பறவை கூறியது. இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன என்றால், நீ மற்றவர்களுக்கு உதவி செய்திருக்கிறாய். உண்மைதான், என் உடல் மிகவும் குளிரால் நடுங்கியது. இந்த பனிப்பிரதேசத்திலும் இந்த பனிக்காலத்திலும் நான் இப்பொழுது சற்று உஷ்ணத்தை உணர்கிறேன். அது என் உடலுக்கு தெம்பாய் இருக்கிறது என்று சொல்கிறது அந்த பறவை. உடனே இந்த பிரின்ஸ் இளவரசர் சொல்கிறார், அதுதான் பிறருக்கு உதவி செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் அதுதான். அதுபோல நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அந்த பறவையும் அதை நினைத்து கொண்டே படுத்தது. மறுநாள் காலையிலே எழுந்தது. குளித்து விட்டு வரலாம் என்று நைல் நதியை நோக்கி பறந்து சென்றது. அது பறந்து சென்ற வேகத்தை பார்த்து, அழகை பார்த்து அங்கிருந்த பெரிய கவிஞர்கள் எல்லாம் அதை பற்றி பாடுகிறார்கள், சிறப்பாக பாடுகிறார்கள். அந்த பாடலைக்கு பொருள் காணுவதே அரிது என்கிற அளவில் ஆழமாய் பாடுகிறார்கள். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு அந்த பறவை குளித்து கொண்டு மீண்டும் நமது இளவரசர் அருகிலே வந்து நின்றது. அந்த சிலையின் காலடியிலே படுத்து உறங்கச் செல்ல விரும்பியது அந்த பறவை. அப்போது அதற்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். சில வருடங்களுக்கு முன்னால் நான் பல பறவைகளோடு இங்கு வந்திருந்த பொழுது இதுபோன்ற 4-5 சிறுவர்கள் கல்லால் எறிந்து காயப்படுத்த முயன்றார்கள். நான் மிகவும் சுறுசுறுப்பான ஒரு குடும்பத்திலே பிறந்ததனாலே, அப்படி வளர்ந்ததனாலே என்னை ஒன்றும் செய்ய முடியவில்லை. நான் பறந்து தப்பித்து சென்று விட்டேன். அன்று முதல் எனக்கு இந்த சிறுவர்கள் என்றாலே மனதிற்குள்ளே ஒரு வெறுப்பு இருந்தது. ஆனால் அந்த வெறுப்பை மீறி இப்பொழுது ஒரு சிறுவனுக்கு நான் உதவி செய்து வந்திருக்கிறேனே என்று அதையும் நினைத்து அந்த பறவை மனதிற்குள்ளே மகிழ்ந்து கொண்டே படுத்தது. மறுநாள் காலையில் அது எழுந்தது, நீராடியது, அருவிக்கு சென்று திரும்பி வந்து, இன்று எப்படியும் நாங்கள் ஊருக்கு செல்ல வேண்டும் இளவரசரே. ஊருக்கா? ஆமாம், எல்லோரும் காத்திருக்கிறார்கள். இன்றைக்கு எல்லோரும் அந்த 2வது மலை அருவியிலே விளையாடப் போகிறார்கள். அங்கிருந்து விட்டு பிறகு அவர்கள் வேறெங்கும் செல்லுவார்கள். அவர்களோடு நானும் சுற்றித் திரிய ஆசைப்படுகிறேன் என்றது. அப்போது இளவரசர் சொன்னார், பறவையே பறவையே, சிறிய பறவையே, உன்னோடு அன்பு கொண்டு நான் கேட்கிறேன். இன்று ஒரு நாள் மட்டும் இங்கு தங்கி எனக்கு உதவி செய்து விட்டு போ. இன்று ஒரு நாள் தங்கு, இன்று ஒரு இரவு தங்கு என்று அவன் மிகவும் கெஞ்சி கேட்கிறது அந்த சிலை. எப்படி நான் என் நண்பர்களை விட்டு பிரிந்து விடுவேனே, நான் என்ன காரணத்திற்காக இங்கே வந்தேனோ அதை எல்லாமே வீணாகி விடுமே என்று அந்த பறவை அரற்றுகிறது. இதோ பார், எனக்கு உதவி செய், இந்த சமுதாயத்திற்கு உதவி செய், மக்களுக்கு உதவி செய், பிறகு நீ சென்று விடு, நான் கேட்க மாட்டேன். இன்று ஒரு இரவு மட்டும் இங்கே தங்கிவிட்டு செல் என்று மன்றாடுகிறான் அந்த இளவரசர். சரி என்று என்ன பணி என்று கேட்டால், எனக்கு அதோ ஒரு தொலைதூரத்தில் இருக்கின்ற ஒரு வீட்டில் ஒருவன் இருக்கிறான். அவன் ஒரு நல்ல எழுத்தாளன். ஒரு நாடகத்தை எழுதி முடித்து நாளை தந்து விடுவதாக அந்த நாடக இயக்குநரிடம் அவன் உறுதிமொழி கொடுத்து விட்டான். இப்போது பசியின் காரணமாகவும், பட்டினியின் காரணமாகவும், தாகத்தின் காரணமாகவும் அவனால் எழுத முடியாது. அந்த மேஜையில் சுருண்டு படுத்து கிடக்கிறான் பார். அவனுக்கு உதவி செய்ய வேண்டாமா? அவன் ஒரு கலைப்படைப்பை வெளிக்கொண்டு வர வேண்டாமா? அவனுக்கு உதவி செய் என்றது. சரி, அப்படியானால் இன்னொரு வைரத்தை எடுத்துக்கொள்கிறேன்.
என்று பெல்ட்டை தேடியது. அங்கே வைரம் ஏதுமில்லை. இனி என்னிடம் அந்த வைரம் இல்லை அம்மா, என்னுடைய கண்களிலே வைரங்கள் இருக்கின்றன, அதில் ஒரு கண்ணை எடுத்து நீ அந்த பையனுக்கு கொண்டு போய் கொடுத்து விடும். பறவை தயங்கியது. உன் கண்ணை எடுப்பதா? அது முடியாது, என்னால் முடியாது, அது என்னால் முடியாது என்று அது அரற்றுகிறது. இல்லை, அவனுக்கு உதவி செய்வதே பெரிது. இந்த கண்கள் இங்கே இருந்து என்ன செய்ய போகின்றன, இந்த கண்களை எடுத்து செல் என்றது சிலை. அந்த பறவையும் அவரது ஒரு கண்ணை கொத்தி எடுத்து சென்றது. சென்று அந்த வாலிபன் இருக்கும் இடத்திற்கு சென்றால் அவன் சோர்ந்து படுத்து கிடக்கிறான். அவன் எழுத வேண்டும் எழுத வேண்டும் என்று நிறைய காகித கற்றைகளாக அங்கே இருக்கின்றன. அவன் கண்ணில் படும்படியாக அவன் கண்ணில் தோண்டிய வைரத்தை எடுத்து வைத்துவிட்டு பறவை திரும்பியது. முழித்தவன் அந்த வைரத்தை பார்த்து, அடடே, என்னுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டது, என் திறமையை மெச்சி பாராட்டி யாரோ எனக்கு ஒரு பரிசு வைத்து விட்டு போயிருக்கிறார்கள் என்று அகமகிழ்ந்து போனான். இந்த செய்தியை அவரிடம் சொன்ன உடனே அந்த இளவரசன் மகிழ்ந்து, நாம் இதை உதவி செய்திருக்கிறோம், மகிழ்ச்சி, அவன் ஒரு நல்ல கலைஞன், நல்ல படைப்பாளி என்று சொன்னான். விடிந்தது. பறவை எழுந்தது, புறப்பட எத்தனித்தது. அப்பொழுது அந்த அரசன், இளவரசன், இதோ பார் பறவையே, கீழே பார், அங்கே ஒரு பெண் அழுது கொண்டிருக்கிறாள். அவள் எதையோ கைகளில் நிறைய கொண்டு வந்து அதை ஆற்றில் தவற விட்டு வெறுங்கையுடன் எப்படி வீட்டுக்கு போவது, அப்பா திட்டுவாரே அடிப்பாரே என்று கலங்கி கொண்டிருக்கிற பெண். அவள் கால்களை பார், கால்களில் ஷூ இல்லை, சாக்ஸ் இல்லை. அவள் தலையில் குளிரை மறைப்பதற்கு ஏதும் தொப்பி ஒன்றும் இல்லை. ஆக அவர் மிகவும் ஏழை குடும்பத்து பெண். அவளுக்கு உதவி செய்ய வேண்டியது நமது கடமை அல்லவா? சரி, அதற்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் சொல். எனது இன்னொரு கண்ணையும் எடுத்து அந்த குழந்தையிடம் கொடுத்து விடு. மற்றொரு கண்ணையும் எடுப்பதா என்று தயங்கியது அந்த பறவை. அவன் எடுத்து செல் என்றான். அந்த மறுகண்ணையும் எடுத்து கொத்தி கொண்டு கீழே இறந்த சிறுமியிடம் கொன்று அவள் கைகளை விழுகிறார் போல அந்த வைரத்தை போட்டு விட்டு சென்றது. அந்த குழந்தை, என்ன இவ்வளோ அழகான கண்ணாடி போல ஏதோ ஒன்று பளபளவென்று இருக்கிறது, இதை என் அப்பாவிடம் கொடுத்து விடுகிறேன் என்று வேகமாக தூக்கி கொண்டு அப்பாவிடம் சென்றது அந்த குழந்தை. மேலே வந்த பறவை சொன்னது, இளவரசரே, இப்போது உங்களுக்கு 2 கண்களும் இல்லை. நான் இனி உங்களை விட்டு பிரிய மாட்டேன், உங்களோடு தான் இருப்பேன். இல்லை இல்லை, நீ ஈஜிப்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் இங்கே இருக்கிறேன், உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று அந்த பறவை அவனோடு சேர்ந்து வாழ தீர்மானித்தது. நாளாக நாளாக எப்படி ஆயிற்று தெரியுமா? அந்த பறவை அங்குமிங்கும் பறந்து சென்று அங்கிருக்கிற துன்பக் காட்சிகளை, துயரக் காட்சிகளை, நோயுற்றோர் காட்சிகளை, பசியுற்றோர் காட்சிகளை எல்லாம் கொண்டு வந்து இவரிடம் சொல்ல, இந்த இளவரசனும் தன் உடலில் இருக்கின்ற தங்கத்தை ஒவ்வொன்றாக எடுத்து கொண்டு போய் செல், சிதல் செய்தாக இருக்கிறது, ஒவ்வொரு சிதலையும் ஒவ்வொருவருக்கு கொடுத்து விட்டு வா என்று அனுமதிக்கிறான். இப்படியாக காலம் கடக்கிறது. அவரிடமிருந்த தங்கம் அனைத்தும் போய்விட்டது, 2 கண்களும் போய்விட்டன, இடுப்பில் கட்டியிருந்த வாளில் இருந்த வைரங்களும் போய்விட்டன. அந்த பறவை குளிர்காலத்தை சந்திக்க ஆரம்பித்து விட்டது. இந்த குளிர்காலத்தில் அதனால் பறக்க முடியவில்லை, எங்கும் செல்ல முடியவில்லை, சக்தியை இழந்து விட்டது, எங்கும் ஊருக்கு செல்ல முடியாது. இறுதியாக மேலே பறந்து சென்று அவன் தோளிலே உட்காருவதற்கு கூட அதற்கு சக்தி இல்லை என்றாகிவிட்டது. நான் போய் வருகிறேன் என்றது பறவை. எனக்கு ஒரு முத்தம் கொடு, நான் போய்விட்டு வருகிறேன். எங்கே போகிறாய்? ஈஜிப்ட் செல்கிறாய்? ஆமாம் ஆமாம், நீயும் இங்கே ரொம்ப காலமாக இருந்து விட்டாய், அதனால் நீ தாராளமாக செல் என்றான் அந்த இளவரசன். இல்லை, நான் வேறெங்கும் செல்லவில்லை, நான் இறப்பை சந்திக்கப் போகிறேன், என் வாழ்க்கை முடிந்தது என்று அவன் காலடியிலே விழுகிறது அந்த பறவை. திடீரென்று ஒரு சப்தம் கேட்டது. அந்த சிலையின் உட்பகுதி வெடித்தது. அதன் இதயம் 2 துண்டாக மாறிவிட்டது. மறுநாள் அங்கே வந்த அரசு அதிகாரிகள், என்ன இந்த சிலை இப்படி கிடக்கிறதே என்று நினைத்து அந்த சிலையை கீழே இறக்கி பார்த்தால் அதனுடைய இதயம் அந்த 2ஆக உடைந்திருக்கிறது. அதை எடுத்து தூக்கி எறிந்து விட்டான் குப்பையிலே. அந்த குப்பையில்
அந்த பறவையும் செத்து கிடக்கிறது. மற்றவர்கள் வந்தார்கள். இந்த சிலையை நாம் உருக்கி விடுவோம் என்றார்கள். இந்த சிலையை உருக்கி என்ன செய்வது? இந்த சிலையை உருக்கி ஒரு சிலை செய்வது. யாருக்கு சிலை செய்வது? எனக்கு செய், உனக்கு செய், அவனுக்கு செய் என்று ஒரே சண்டை. அந்த குப்பையில் இளவரசின் இதயத்திற்கு பக்கத்தில் அந்த பறவை இறந்து கிடந்தது. இறைவன் சொன்னார், தேவதூதர்களே, இந்த நகரத்திலிருந்து எனக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கக்கூடிய 2 பொருட்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டார். அவைகள் அவனின் இதயத்தையும் அந்த பறவையையும் கொண்டு வந்து இறைவனிடம் கொடுத்தன. ஆஹா, இது மிக நல்ல பரிசு, இது மிக நல்ல பரிசு. உலகத்திற்கு, சமுதாயத்திற்கு உன்னதமான சேவையாற்றியவர்கள் இவர்கள் என்று கூறி அவனுக்கு உயிர் கொடுத்து நீ இங்கேயே இருக்க வேண்டும். பறவைக்கு உயிர் கொடுத்து பறவையே நீ இங்கு பாடித் திரிய வேண்டும், எங்களோடு வாழ வேண்டும் என்று கூறி அவர்களை தங்களோடு வைத்து கொண்டார் இறைவன். அவனுக்கு உதவி செய்வதே பெரிது. இந்த கண்கள் இங்கே இருந்து என்ன செய்ய போகின்றன? இந்த கண்களை எடுத்து செல் என்றது சிலை. பறவையும் அதன் ஒரு கண்களை கொத்தி எடுத்துக்கொண்டு பறந்து சென்றது. அந்த ஒரு கண் அந்த பறவையும் அவனது ஒரு கண்ணை கொத்தி எடுத்து சென்றது. சென்று அந்த வாலிபன் இருக்கும் இடத்திற்கு சென்றால் அவன் சோர்ந்து படுத்து கிடக்கிறான். அவன் எழுத வேண்டும் எழுத வேண்டும் என்று நிறைய காகித கற்றைகளாக அங்கே இருக்கின்றன. அவன் கண்ணில் படும்படியாக அவன் கண்ணில் தோண்டிய வைரத்தை எடுத்து வைத்துவிட்டு பறவை திரும்பியது. முழித்தவன் அந்த வைரத்தை பார்த்து, அடடே, என்னுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டது, என் திறமையை மெச்சி பாராட்டி யாரோ எனக்கு ஒரு பரிசு வைத்து விட்டு போயிருக்கிறார்கள் என்று அகமகிழ்ந்து போனான். இந்த செய்தியை அவரிடம் சொன்ன உடனே அந்த இளவரசன் மகிழ்ந்து, நாம் இதை உதவி செய்திருக்கிறோம், மகிழ்ச்சி, அவன் ஒரு நல்ல கலைஞன், நல்ல படைப்பாளி என்று சொன்னான். பறவை பறந்தது. அந்த ஊரில் இருக்கிற அத்தனை காட்சிகளையும் கண்டு மகிழ்ந்து நிலைத்து நின்று கொண்டிருந்தது. மனம் லயித்திருந்தது. திரும்பி வந்து கேட்டது அந்த